நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அப்படியே தூங்கி பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அவள் ரொம்ப அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. என்னன்னு பார்த்தா அங்கே மெய்ட் வந்து, என்னங்க மேடம் மில்க் குடிங்க, நீங்கள் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆன பிறகு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாவல் ரீட் பண்ணிகிட்ருக்கா. அதில் அந்த ஹீரோயின் இறந்து போனதுமே அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க உள்ளே வந்துட்டா போல். ஸோ இந்த கேரக்டரை கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கா. ஸோ அதுக்காக தான் மில்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உடனே வந்து வேணான்னு சொல்லாமல் அந்த மில்கை வாங்கி குடிச்சிக்கிறா. பட் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டே ஆக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனே, சரி ஓகே, ஆனால் இந்த பேபியை நல்லபடியாக நான் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஹீரோவுக்கு குழந்தை வந்து பெற்றுக்கிறது பிடிக்காது. இவன் நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதுமே அபார்ஷன் பண்ணல சொல்லுவான். நான் எப்படியாச்சும் இந்த பேபியை பெற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணுறா. ஸோ வந்துட்டு நான் இதுக்கு ஒரே வழி என்னென்னா அவனை விட்டு போயிடணும், நான் பேசாமல் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கா. ஹீரோ கூட சேர்ந்து ஒரு நாள் நைட் மட்டும் ஸ்லீப் பண்ணியிருப்பா போல. ஸோ அதனால தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. ஸோவே அவன்கிட்ட போய் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு வேமாங்க நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக வரா. அப்போ அங்கே நம்ம ஷென் உட்காந்துட்டு இருக்கோமே போது அங்கவே நில்லு, இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, அங்கே நான் வந்து உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே, உன்னை பார்த்தா ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வந்த மாதிரியா தெரியுது, எவ்வளோ கிளியராக பேசிகிட்டு இருக்க, புதுசாக ஏதாச்சும் என்ன என்கிட்ட ட்ரிக் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கியா நீ சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நம்ம பேசாமல் போய் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்னது டைவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறான். வேலைக்கு போ, தேவையில்லாமல் ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதுன்னு சொன்னதுமே, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட பிளான் எல்லாமே, நீ என்ன புதுசாக பிளான் பண்ணிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு பேசுகிறேன்னு சொன்னதும், இதில் ஐடியா பண்ண என்ன இருக்குது, நான் வந்துட்டு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன், நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து சந்தோஷமா இரு, பிரச்சனையுமே இல்லை, வா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் வாங்கிக்கலான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் வரமாட்டேன் போன்னு சொன்னதுமே இவ உடனே அங்கே வந்துட்டு அவளாவே கிளம்பி போய் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே வர்றா. அப்போ அங்கே அவள் வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோ ஆளை காணோம். அடப்பாவி எங்கடா போனேன், நான் உன்னை அப்படிலாம் ஈஸியாக விட மாட்டேன், நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வந்துட்டு அவனை தேடி அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே ஒரு மாலுக்கு போயிருக்கான். அங்கே வந்துட்டு போயிடுறான். அந்த பொண்ணோட நேம் வந்து ரியா. அப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நான் வந்து இப்போ சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், வா நம்ம 2 பேருமே போய் வந்து இப்போ டைவர்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை கோர்ட்டு வந்து மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், நீ என்ன வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்க, எது முட்டாளாயிட்டியான்னு சொன்னதும், நான் இப்போ என்ன தப்பாக பேசிட்டேன், நீ வந்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாட்டுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி நான் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து எங்கே வேணாலும் நல்லா சுதந்திரமாக சுற்றலாம், நான் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறேன், என் கூட வான்னு சொல்கிறா. நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண போகிற என்ன டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு உன்ட்ட தேவை டைவர்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்குமே கூட்டிகிட்டு போனால் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு மூடிடுறாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் டைவர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நீடிக்க முடியாதே வாங்காமன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு, உனக்கு ஏகப்பட்ட வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கனெக்ஷனை வச்சு உடனே நீ டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும், என்ன முட்டாளாயிட்டியா, எதுக்காக நீ இப்படி அவசரப்படுறன்னு சொன்னதுமே, ஒரு பைசா வாங்குறேன்னா டைவர்ஸ்க்காக, நான் நிம்மதியாக வந்துட்டு உன்னை இருக்கட்டும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக எங்கே வேணாலும் சுற்றிட்டு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நீ அதை கூட புரிஞ்சுக்காம எதுக்காக என்கிட்ட இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதில் உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஹாப்பியாக இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இவன் என்ன வந்துட்டு என்கிட்ட ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து இப்படி குழப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ அப்போ அங்கே அந்த ரியாமே அவன் கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போனதுமே, நீ ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட அவள் சண்டை போட்டதும், நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, 2வது நான் வந்து ஹெல்ப் தான் அவருக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. 2 பேத்துக்குள்ளேயுமே திரும்ப தேவையில்லாமல் அங்கே பேசி வாக்குவாதம் வந்துட்டுருக்கு. சரி ஓகே விடு இருக்கட்டும், நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வந்து ட்ரா பண்ணிடுறேன் வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் பாதியில இறங்கிக்கிட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அவளை பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப பாசமாக சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துட்டுருக்கு. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். நான் உன்ட்ட வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, சண்டை போட்டு சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதுமே, அதெல்லாம் பரவாயில்ல, ஃப்ரெண்டுகளுக்குள்ள அதெல்லாம் சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டு அவளுமே மன்னிச்சிடுறா. ஸோ பிறகு அவளை தான் போய் மீட் பண்ணிட்டு அவள் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே சொன்னதுமே, அவள் வந்துட்டு இவளுக்கு அட்வைஸ் பண்ணி போய் நீ கூட சேர்ந்து இருன்னு சொல்லுவான்னு பார்த்தா ரொம்ப அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு தான் பேசிகிட்டு இருக்கா.
பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிடாம அவளுக்காக தான் ரொம்ப டென்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே அந்த மெய்டுங்க அவனோட முன்னாடியே பேசுகிறாங்க. எங்கப்பா பொண்டாட்டியை காணோம், அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்காம எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போங்க இன்னொரு மெய்டு வந்து சார் எல்லாமே ஆறிட்டு இருக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னதும் எனக்கு எது வேணான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே வந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நல்லா சுற்றிட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. எங்கே போயிட்டு வந்திருக்க, நீ வந்துட்டு சொல்லாம இல்லாமல் ஒய்ஸ்டத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டா அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. பாட்டி இக்னோர் பண்ணிட்டு அங்கே உள்ளே போக ஆரம்பிச்சிடுறா. அந்த மெய்டு அங்கே கூப்பிட்டு உண்மையிலே அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க இன்னொரு பர்சன்ட்டையுமே கால் பண்ணி வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது எங்கே இருக்குன்னு எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு சொன்னதுமே அது ஒரு ரிப்பேரிங் சென்டரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உண்மையிலே அவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஹீரோயின் நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா ஆனதுக்கு பிறகு நீ வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற, ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாதா, ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்து நம்ம 2 பேத்துக்கு டைவர்ஸ் வாங்கணும், அதை மறந்து போயிடாதான்னு அவன் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவனுக்கு கால் வந்துடுது பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறதுக்காக. ஸோ இவன் வந்துட்டு டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. மேடம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எதுக்கு நீ இதை கேட்குறேன்னு சொன்னதும் இல்லை சார் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்காக போயிருக்காரு, அவர் கொஞ்சம் நாளைக்கு வர மாட்டார், என்ன ஏதாச்சும் பிரச்சனையும் என்னமோன்னு தான் கேட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் மைண்டில் வந்துட்டு உல்ட்டாவாக வந்து யோசனை போயிடுச்சுக்கு. நான் ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. என்கிட்ட எதுவுமே நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது, நான் உடனே வந்துட்டு எனக்காக ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறா. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பேக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இங்கே பிஸ்னஸ் ட்ரிப்பில் அங்கே வந்து மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கே வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததும் இந்த கார்டை கொடுத்து நான் எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வரைக்குமே அவள் ஸ்வைப் பண்ணது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு அதை எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இவளை பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாத்தையும் அங்கே பைப்பையாக தூக்கிட்டு வந்துச்சுக்கா வீட்டுக்கு. அப்போ அவளோட சிஸ்டர் லின் அங்கே வர்றா. நீ எதுக்காக என்னோட கார்டை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணேன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே என் ஹஸ்பண்டு கார்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, மரியாதையோட இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் செலவு பண்ணிட்டு இருப்ப, உனக்கெல்லாம் வந்துட்டு அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஓவராக பேசினதும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு தான் புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை ஸ்கூலுக்கு ஒழுக்கமாக படிக்க வைக்க அனுப்பாமல் கண்டமானிக்கு பேசுறதுக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஆசையாக அங்கே வந்துட்டு எடுத்து பார்த்துச்சேக்கா. மதர் இன்லா கால் பண்ணிவிட்டு உன்னோட சிஸ்டர் இன்லாட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை ஒழுக்கத்தோடு வளங்க, நீங்கள் சிக்கவாசம் அவள் வீட்டில் வந்து தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களையும் பிடிச்ச திட்டி விட்டா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபோர்டில் போய் பார்த்தா எந்த ஒரு ட்ரெஸ்மே இல்லை, ஸோ எனக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் உனக்காக நீ வாங்கியிருக்கேன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்றதாவே சொல்கிறான். ஏன்னா ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கான். சரியான இடியேட் ஆச்சு, இவன் ஏதாச்சும் ஏட்டிக்க முடியுமா பேசுவான், இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு மாலுக்கு போகிறா. அங்கே பார்த்தா அங்கே ஜீன் ஒரு பர்சன் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணி விட்றா, ஒரு வழி பண்ணி விடட்டும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்க, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது என் கையை பிடிக்கிறதுக்கு, நான் இன்னமே மேரேஜ் ஆன பொண்ணு தான், ஒரு வேளை என்ன மேலே உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு டைவர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அந்த ஜீமே நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் சொன்னதும் நீ என்ன கார்லையா வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். சரி நான் சொல்கிற இடத்துல நான் அப்படியே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி இவ தான் வந்து நல்லா ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கா இல்லையா, அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு அப்படிலாம் யாரு கூட சேர்ந்து சுற்றலை, அதுக்கு மேலே இதை பற்றி கேட்குறதுக்குலாம் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. இன்னுமே உனக்கு எனக்குமே டைவர்ஸ் ஆகலை, ஸோ எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நீ இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ரெண்டாவது நீ என்கிட்ட வந்து டைவர்ஸ் எதுக்காக வாங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கலாம் தான், உனக்கு என்ன வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும்னு உனக்கு என்ன ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பற்றி நீ வந்து ஒன்றும் கேட்கணுன்னே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ரெண்டாவது அவள் வந்துட்டு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் வந்து கார் கொண்டு போகல, ஸோ என்னை கூட்டிகிட்டு வந்து நீ ட்ராப்
ஸ்டாப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அவனுமே எனக்கு ஹெல்ப் பண்ணான். இதில் ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் இல்லைன்னு சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு வேமா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியுமா? இப்போ நடந்தது தான் நான் சொல்லிட்டேனே, அதுக்கு மேலே உனக்கு எனக்கு தான் டைவர்ஸ் ஆக போதே, அப்புறம் ஏன் நீ இவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்பட்டு இருக்க என் மேலே? இந்த அக்கறையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே நீ உண்மையிலே என்னை விட்டுட்டு அப்போ வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பட் இதெல்லாம் வந்துட்டு பெரிய லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அவன் சொல்கிறா. பிறகு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் நான் வந்து எனக்கு ஒரு வீடு வேணுன்றதே மறந்து போயிட்டேனே, நான் இவனுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா எங்கே போய் நான் வந்து குடியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவன்கிட்ட காசு வாங்கணும், அதுக்கு அவன்கிட்ட நல்ல விதமாக பேசினா தான் அவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேக்கா. சரி ஓகே, எனக்கு இப்போ ஐடியா கிடச்சிருச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் எனக்கு பேக் பண்ணி கொடுங்க, நான் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அவனோட பிரதரும் அசிஸ்டண்ட்டும் நீ இப்போ எதுக்காக உள்ளே போயிட்டுருக்க, நீ அவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றைலாம் நாங்கள் வந்துட்டு மீட் பண்ண விட முடியாதுன்னு சொன்னதுமே அப்பாங்க என்னை வந்துட்டு யார் ஸ்டாப் பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக போவேன்னு சொன்னதுமே நான் கண்டிப்பாக வந்துட்டு போக விட மாட்டேன்னு சொன்னதும் நான் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவனை சம்மதிக்க வச்சிருவேன், நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ அவங்க செக்யூரிட்டி கார்டையுமே விட்டுட்டு போகிறாங்க, அந்த பர்சனுமே உள்ளே விட மாட்டாங்க. இருந்துட்டு போட்டுமே நான் அவனுக்காக இங்கேவே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே ரியா வந்துடுறா. நீ என்னங்க பண்ணிட்டுருக்க, எனக்கு தெரியுமே நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டு இந்த பேக்கை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறா. ஸோ அது பேக் போல், ஸோ அங்கே ரொம்ப காஸ்ட் வந்து போகும், இதை நம்ம பேசாமல் விற்றோம்னா நம்ம வீடே விலைக்கு வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வேமா அவங்க போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு மெய்டிட்ட இதை கொண்டு போய் நீங்கள் உள்ளே வைங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறா. நீ எதுக்காக ரியாவோட பேக்கை திருடிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் ஏன் திருடுறேன், அவள் தான் எனக்கு கொடுத்தான்னு சொன்னதும் அவன் நம்ப மாட்டான். உன் மேலே நம்பிக்கை வச்சது நான் தப்பு தான், நீலாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வந்துடுது. அவன் ரொம்ப கோவமாயிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. என் மேலே இவன் பொய்யா பழி போடுவானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. பிறகு அங்கே மெய்டிட்டு வந்து எங்கப்பா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே கிளம்பி போயிட்டுருக்காரு மேடம், இப்போ ரொம்ப கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னதும் அவள் உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அந்த பேக்கை விற்கிறதுக்கு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. என்னப்பா நீ இன்றைக்கி என்ன வந்துட்டு வாங்க போகிறேன்னு சொன்னதுமே நான் வாங்க போகல, நான் இந்த பேக்கை விற்க போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இது ரொம்பவே காஸ்ட்லியான பேக், இதை உன்ட்ட வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லை, இது எனக்கு வந்துட்டு இப்போ விற்றே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து எந்த பொருளை மேடம் விற்க வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த பேக்கை தான் சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட கார்டு நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பணத்தை எல்லாமே போட்டுருங்கன்னு சொன்னதும் நீ இப்படி என் மேலே நம்பிக்கை வச்சு பணத்தை எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கே, நான் ஒருவேளை ஒன்று ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டேன்னா அப்படின்றத சொல்கிறா. அப்படிலாம் நீ வந்து பண்ண மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பணம் எல்லாத்தையுமே என்னோட குழந்தைக்காக தான் நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன், நான் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்த பிறகு என் பிள்ளை எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது, ஸோ அதுக்குள்ளே நான் எனக்கு தேவையான காசு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அவகிட்ட நான் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்த பிறகு எத்தனை பசங்களை மீட் பண்ணி அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்து காசு எல்லாத்தையும் பறிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே கிண்டல் பண்ணி அங்கே சிரித்து பேசிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே பேபிக்காக திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக போனதும் நீ என்ன பண்ணிட்டுருக்க, இங்கெல்லாம் போக வேணாம், நீ வா சொன்னதை கேளு, சும்மா தேவையில்லாத ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்காதன்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து போகிறா. பட் அவளுக்கு தெரியாமல் திரும்ப அங்கே வந்துட்டு நியூவாக பிறக்க போகிற பேபிக்காக என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லேடியுமே அங்கே வந்து வாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்றத அவங்களுமே சொல்கிறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு அவள் வந்தா. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு என்ன பாச்சு உனக்கு அப்படின்றத சரி அவள் கேட்குறா. நம்மளுக்கு டைவர்ஸ் இன்னுமே வாங்கணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதும் நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், இப்போ எதுக்காக நீ என்னை வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் உனக்கு ஞாபகம் தான் படுத்துறேன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கே போய் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. டைவர்ஸ் வாங்க உட்காந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அங்கே அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. இப்போ என்ன உனக்கு என்ன டைவர்ஸ் தானே வேணும், வா நம்ம போய் வாங்கிக்கலான்னு சொன்னதும் ஹீரோயின் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவனை டச் பண்ணதுமே என்னை டச் பண்ணுற வேலையெல்லாம் நீ வைக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டான். என் பாட்டு கோர்ட்டுக்குள்ளே போனதும் இவளுமே ஹாப்பி ஆகிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கா. அவங்க பாடிகார்டு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்க போக போகிறாங்க. அவங்கள நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னதுமே வேணா விட்டுருங்க அவங்க வாங்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அவருமே ஃபாலோ பண்ணாமல் விட்டாரு. ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு வந்ததுமே
அங்கே ஒரு ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவனுமே அங்கே வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே போனதுமே ஐ திங்க் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ உன்னோட வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டுன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் போயிடுறேன், இதுக்கப்புறமே நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் கொஞ்சம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கா. இவனை பார்த்தா இங்கே இவனோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் வந்துட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ண பார்க்குறான். பட் அவன் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கா போல். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவங்க அந்த லின் வேறு நீங்கள் யார்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு வேகமாக அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். அங்கே வந்து அவளை பார்த்தா அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக எல்லாருக்கும் ரெட் எம்எம்லாம் கொடுத்துட்ருக்கோமே. எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே அவனுக்குமே விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்துட்டு அங்கே விஷ் பண்ணிகிட்ருக்கா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் இக்னோர் பண்ணுறான். பட் இருந்தாலுமே அங்கே மனசு கேட்க மாட்டுது. சரி நீ எனக்கு ரெட் எம்எம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும், பட் நீ எனக்கு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட கொடுத்தா தானே கொடுக்க முடியும்னு சொன்னதுமே சரி ஓகே நான் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறா. அங்கே வீட்டுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு என்னப்பா எனக்கு ரெட் எம்எம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு எனக்கு ஏதாச்சும் சாப்பிட பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அவளுமே அங்கே ஃபுட் எல்லாமே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா. அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நல்லா சமைக்க தெரியும். நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கூட அவள் வந்து சமைச்சே கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு ரெட் எம்எம் கொடுன்னு சொல்லிட்டு திரும்ப அதவே தான் சொல்கிறா. அவளுக்கு கொஞ்சம் காசு வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதுமே நீ இதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிடு, எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் பட் நான் அப்படி கூப்பிட முடியாதுப்பா, உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது கண்டினியூ ஆகாதுன்னு அவள் சொல்கிறா. சரி நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் வா ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன்னு சொல்கிறா. ஏன்னா வந்தால் இவள் கன்சீவாக இருக்கிறது தெரிஞ்சு போயிடும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிச்சேக்கா. நீ வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னாலுமே அவள் கேட்காம திரும்ப திரும்ப அதவே தான் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் நீயாவே போய்க்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே கிளம்பி நம்ம ஹீரோயின் டாக்ஸி புக் பண்ண ட்ரை பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவன் காரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு டயத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காமல் வண்டியில் வந்து ஏறுன்னு சொன்னதுமே இல்லை நான் ஏறல நீ போயிட்டு வா அப்படின்ற சொன்னதும் சும்மா வந்துட்டு ஓயாமல் சொல்ல வைக்காதான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு பட் இவன்ட்ட கரெக்டான அட்ரஸை சொல்ல முடியாது. இவன் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி நான் கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். இவன் பேபியுமே அபார்ஷன் பண்ண சொல்லிடுவான், அதனால் தப்பான அட்ரஸை சொல்லிச்சேக்கா. அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு உண்மையிலே நீ அங்கேவா இருக்கான்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. பட் நீ அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடாது, நல்ல இடத்துல இருக்கணும்னு சொன்னதும் அப்படியா அதுக்கு வந்து காசு தேவைப்படுது, நீ வந்துட்டு கொஞ்சம் காசு வந்துட்டு கொடுக்குறியா, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளாட்டாக வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் சரி ஓகே எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டதும் அப்போ அங்கே அவன் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக காசு கொஞ்சம் கூட கேட்டால் பிள்ளைக்குமே யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 மில்லியன் கொடுன்னு சொன்னதும் போதுமா உனக்கு அப்படின்ற சொன்னதும் போதும்னு சொன்னதுமே 10 பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். போயிட்டு போனதுமே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் வந்து மறைஞ்சிக்கிறான். அவன் கிளம்பி போனதும் வேமா அங்கே பக்கத்தில் தான் வேறு இடத்துல இருக்கா போல். அங்கே வந்துட்டு உடனே நான் வேமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு என் வீட்டை பாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, பட் ஏகப்பட்ட காசை நீ வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டேன், இப்போ நீ ஒன்றை கவனிச்சுக்கிறணும், நீ ஒழுங்காக வந்து சாப்பிட்டாதான் குழந்தைக்கு சத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதுமே கண்டிப்பாக இந்த பிள்ளைய நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு அவள் சொல்கிறா. நீ அதுக்கப்புறம் மிச்ச காசெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே எல்லாமே பிள்ளைக்காக தான் நான் வந்துட்டு சேர்த்துட்ருக்கேன், ரெண்டாவது நான் பேபி பிறந்ததுமே ஒரு ஜாப்க்குமே வந்து போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டேவே அங்கே வந்துட்டு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்குமே அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட வயிறுமே நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருது. அவங்க ஜாப் கேட்டாங்க போனதுமே ஜாப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வந்து ஜாப் கொடுக்க மாட்டாங்க, பட் எனக்கு வந்துட்டு இங்கே ஜாப் மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு சேலரி எதுவுமே தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு உடனே அங்கே வேலை கொடுத்துடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்துட்டு பேபியோட பேசிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கா வாக் பண்ணி. அவங்க நம்ம ஹீரோ இவன் ரொம்ப நாளாகி போச்சு என்கிட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ண மாட்டான், மெசேஜ் பண்ண மாட்டான், என்னை திரும்ப அங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன விஷயம் நானே இன்னைக்கு பண்ணி பேசுகிறேனேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்க, நான் உன்னை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ரஸை சொல்லுன்னு சொன்னதோ நான் இதுக்காக உனக்கு அட்ரஸ் சொல்லணும் எக்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது என்னை இந்த பேரில் மட்டும் சொல்லி கூப்பிட்டாதே, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னதும் உன்னை அப்புறம் நான் எப்படி கூப்பிட முடியும், உனக்கு எனக்கு நடுவில் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னை நிம்மதியாக இருக்க விடணும்னு, ஓயா ஃபோன் பண்ணி எதுக்காக நீ எங்கே இருக்க அது இதுன்னு நீ பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு நான் உன் மேலே இருக்க அக்கறையினால தான் கேட்டுட்ருக்கேன், நான் இப்போ கண்டிப்பாக உன்னை பார்த்தே ஆகணும், நீ எனக்கு அட்ரஸ் சொல்லுன்னு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன்னு அவள் சொல்கிறா. நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே இப்படியே வாக்குவாதம் ஆகிட்டுருக்கு.
ஸோ அங்கே அவளே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அட்ரஸை சொல்லி நீங்கள் வான்னு சொன்னதுமே நீ உண்மையாக சொல்கிறியா இல்லை ஃபேக்காக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுற வேலையில வைக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, என்னை நிம்மதியாக இருக்க விடுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொன்னதும் நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டேன்னா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருந்துட்டு இருக்கேன், அங்கே நீ வருவியான்னு சொன்னதும் அடிப்பாவி என்னை வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாளில் உன் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கியா, அப்போ இதுக்காக தான் நீ என்னை டைவர்ஸ் வாங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்ப கோவமாகறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நீ ஃபோனை வையின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்றா. அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். அவள் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கா, நீங்கள் அவள் பின்னாடி எதுக்காக போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு உன்னோட லைஃப்பில் நான் ஏதாச்சும் தலையிடுறேனா, ஸோ நீ என்னோட லைஃப்பில் தலையிடுற வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவன் என்னைக்கு உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் எங்கள் வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அவள் ரொம்ப அரண்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா. அங்கே அவள் ஃபோனை எடுக்க மாட்டா. பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவள் கால் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நாங்கள் உடனே இப்போ கிளம்பி வரமான்னு சொல்லிட்டு அவங்க வேமா அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜீமி அங்கே வந்துடுறான். ஹீரோயின் பெயினில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோவோட அங்கே அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து அவள் இருக்கா. நீ இப்போ ஒழுங்காக வந்துட்டு உன் பாஸ்ட்டை போய் அவங்க ஒய்ஃப்க்கு வந்து லேபர் பெயின் வந்துச்சுன்னு சொல்லு, ஹாஸ்பிட்டல் அட்ரஸை சொல்லு, ஒழுங்காக வந்து சேர சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதும் அவனுமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஸோ உடனே அங்கே வந்துட்டு அவனுமே கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்ததுமே இவன் தான் வந்து அந்த பிள்ளையோட அப்பான்னு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே குழந்தையோட அப்பா யாரோ உள்ளே வாங்க, அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுங்க, அப்படின்னா தான் பேபி வெளியே வரும்னு சொன்னதுமே இனிமேல் அங்கே உள்ளே வந்து நீ தைரியத்தை இழக்காத, கண்டிப்பாக பிள்ளையை நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் இவன் எப்படி வந்தான், இவன் வந்துட்டு என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதே ஒரு பக்கம் டராயிருது. ஒரு வழியாக அவளுக்கு அங்கே டெலிவரி ஆனால் அங்கே வந்து பையன் பிறந்திருக்குன்னு சொன்னதும் எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம பேரண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. பேரண்ட்ஸ்னால் இவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் தான், அவங்க இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது பொண்டாட்டியை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, அவள் ரொம்பவே வந்துட்டு லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன், என்னால் கரெக்டான டயத்துக்கு இருந்து பார்த்துக்க முடியல, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அவங்க சொல்கிறாங்க இருக்கட்டும் பரவாயில்ல, அவளும் எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களுமே கிளம்புனதுமே உள்ளே வந்ததுமே ஹீரோயின் தூங்குற மாதிரி இங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து அவன் வச்சுட்டு இப்போ வந்துட்டு சும்மா போதும் ஆக்டிங் பண்ணது, சாப்பிடு உனக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க ஃப்ரெண்டையும் பார்த்தேன், நான் தான் இருக்கேன்ல பார்த்துக்க, நீ எவ்வளோ நேரம் இங்கே இருந்து வேஸ்ட் ஆகிட்டு இருப்பட்டாயத்த, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளையுமே அனுப்பி விட்றான். பிறகு இங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அசிஸ்டண்ட்டையும் காமிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலுமே அந்த லேடி இவருக்கு வந்துட்டு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கா, பட் இவர் தான் பின்னாடியே ஓடிட்டுருக்காரு. கடைசியில் இவங்களுக்கு புள்ள வேற பிறந்திருக்கா, இவங்க எப்படி 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கி அங்கே கிளம்புனா நம்ம ஹீரோனாவா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே இல்லை என்னால் உன் கூட சேர்ந்து வர முடியாது, நான் வாங்கியிருக்க வீட்டுக்கு தான் போவேன் அவள் சொல்கிறா. நீ கண்டிப்பாக அங்கே போக முடியாது, நீ என் கூட தான் வந்தாகணும்னு சொன்னதோ அவள் அடம் பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அந்த டிரைவரே ப்ளீஸ் மேடம் நீங்கள் அழுகாதீங்க, இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, உடம்புக்கு வந்துட்டு சரியில்லாமல் போயிடும்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ கவலைப்படாதப்பா, நீ எங்கே வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அங்கேயே இரு, நான் உன்னை போர்ஸெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அங்கே கிளம்பி போகிறாங்க. குழந்தைக்காக அவள் வாங்கி அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கான். பட் இருந்தாலுமே நான் வந்து உனக்கு அந்த வில்லை எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன், நீ அந்த வீட்டிலே வந்துட்டு இருக்கணும் குழந்தையோட சேர்ந்து, குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாது, குழந்தை உன்னையுமே நான் கேர் பண்ணிக்கு பார்க்குறதுக்கு நீ எந்த ஒரு தடையுமே சொல்லக்கூடாது, நான் பணம் எல்லாமே உனக்கு மாதம் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் அதை பற்றி யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறா. யோசிக்கிறதுக்குலாம் இங்கே வந்து உனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது, நீ கண்டிப்பாக அந்த விழாவில் தான் இருக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுமே அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா போனதுமே இவன் ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போ மெயில் வந்துட்டு பேபி எப்படிங்க சார் அப்படின்ற செட் அங்கே கொடுக்குறாங்க, குழந்தைய தானே பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவன் குழந்தைய வாங்க மாட்டான். ஸோ ஹீரோயின் அப்போ அதை பார்த்துட்டு நீ என்னவே லைக் பண்ணலன்றப்ப பிள்ளைய போய் எதுக்காக லைக் பண்ண போகிறேன், நீங்கள் போய் உள்ள பிள்ளைய படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் உதவியாச்சும் பண்ணு, வந்து தலையை கொஞ்சம் சீவி விடுன்னு சொன்னதும் அவனுமே அங்கே ரொம்ப அழகாக சீவிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. வந்துட்டு எனக்கு தான் சொந்தம், நான் கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைய நல்ல விதமாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் நீ பார்க்குற லட்சம் தான் எனக்கு தெரியுதுல்ல, நீ ஏன் குழந்தை அது, அதை வந்துட்டு என்கிட்ட பறிக்கலான்னு மட்டும் பார்க்காத, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும்
புள்ளைய போய் நான் எதுக்காக உன்ட்டேருந்து பறிக்க போகிறேன், பட் எனக்குமே புள்ள மேலே வந்துட்டு அக்கறை இருக்குது, எனக்குமே வந்து உரிமை இருக்குன்னு அவன் சொல்கிறான். பட் அது என்னோட புள்ளன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்கா. சரி ஓகே, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, பட் என்கிட்ட அதை பற்றி எதுக்காக நீ சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அதுக்கு என்ன ஒரு பதில் பேசுகிறேனே தெரியலை. ரொம்ப அமைதியாக இருக்கா. உன்ட்டேருந்து குழந்தைய பறிக்கக்கூடாதுன்னா எனக்கு சில விஷயங்கள் இருக்குது, நீ அதெல்லாமே வந்து பூர்த்தி பண்ணாதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ குழந்தையோட பேர் வந்துட்டு நீ கொடுக்கணும், பட் பரம்பரையோட நேம் வந்து லூ வரணும் அதுலன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அதை நான் வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு வேமா போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜியோட சேர்ந்து அவள் மாலில் அங்கே குழந்தையோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. ஸோ அதே இடத்துக்கு தான் நம்ம ரியாவோட சேர்ந்து அவனுமே வந்திருக்கான். பட் இவங்களை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு இருக்கான். ரியாவுமே அங்கே வேமா வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு என்னப்பா இவளோட குழந்தையான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கேட்டதுமே இல்லை இது எனக்கும் ஷென்னுக்கும் பிறந்த குழந்தைன்னு அவள் சொல்கிறா. ஸோ உடனே அவன் ரியாவோட கையை தட்டி விட்டுட்டு குழந்தைய அவனையுமே அம்பு பண்ணி அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, அடுத்தவன் கூட சேர்ந்து இப்படிலாம் நீ சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணதுமே, ஓ இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கியா, இப்படி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து சுற்றுறப்ப வந்து தெரியலையா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுமே எல்லாத்தையுமே கரெக்டுன்னு சொல்கிறியா, பச்சை பிள்ளை யாராச்சும் கூட்டிகிட்டு சுற்றுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் அதனால் சுற்றுறதுக்காக வந்தேன், அதை கேட்குறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது எக்ஸ் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியே, அவனை பார்த்தாலே தெரியுது அவன் நல்ல மனுஷன் கிடையாதுன்னு, அவன் வந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணி தான் உன் கூட சேர்ந்து இருக்கான்னு சொன்னதும் அப்போங்க குழந்தை அழுக ஆரம்பிச்சதுமே உன்கிட்ட பேசினாலே எனக்கு இப்படிதான் சொல்லிட்டு வேமா பிள்ளைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போங்க ரியா வந்துடுறா. என்ன பாச்சேன்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் நீ இப்படி என்னை ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டு, உனக்கு எனக்கும் ஆல்ரெடி எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காதன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை தான், அதுக்காக நீ இப்படி பிரேக்கப் அது இதுன்னு பேசுவேன்னு சொன்னதும் உன்னை நான் எப்போ லவ் பண்ணேன், நீ அதுக்கு எனக்கு பதில் சொல்லு, எப்போ பார்த்தாலும் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காத, எனக்கு இருக்கிற தொல்லை பார்த்தாதான்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து போகிறான். போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ எங்கே போயிட்டுருக்கா, ஓ இஷ்டத்துக்கு நீ சுற்றிட்டு இருப்பியா, மரியாதையோட நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும்போது அப்போங்க நம்ம ஜீ வந்துடுறான். நீ எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை போய் இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப, இப்படி தான் நீ நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் என்னோட எக்ஸ் ஒய்ஃப், நான் என்ன வேணாலும் அவட்ட பண்ணுவேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயினுமே அங்கே வந்து நீ ரொம்பவே என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கப்பா, இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாத, கொஞ்சம் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுன்னு சொன்னதும் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நீயும் அவளுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேராக இருந்தீங்க, ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படியே என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னதும் நான் எப்போ அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஏன் ஏதாச்சும் கட்டுக்கதை கட்டிட்டு இருக்காத, உன் கண்ணுக்கு என்னமோ அப்படி தெரிஞ்சிருக்கும், இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை ஏற்றி விட்டு ஏதோ வந்து என்னை பம்பில் மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறேன்னு, ஒழுங்கா என்கிட்ட பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க அவனோட பேச்சை கேட்டது அவளுக்கு கோவமாயிட்டா, நான் எத்தனை டைம் சொல்கிறது என்கிட்ட கொஞ்சம் ஜென்டிலாக பிஹேவ் பண்ணேன்னு, உனக்கு என்ன புத்தி வராதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போங்க அவன் சரி ஓகே நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். அப்பங்க நம்ம ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் என் பிள்ளைக்கு அவளை மட்டும் நீ ஸ்டெப் மந்தரா வர வச்சிடாதன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீமே என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்க, எனக்கு அதை நல்லாவே தெரியுதுன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்தா அங்கே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸும் அவங்க சிஸ்டருமே இருக்காங்க. வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, குழந்தை பெற்று வச்சிருக்கா, பட் இதை பற்றி எங்ககிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணணும், உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, அப்படி சொல்லியிருந்தால் இந்த குழந்தைய நீங்கள் பிறக்க விட்டுருப்பீங்களா, நீங்கள் எப்பயும் அபார்ஷன் பண்ண வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. இது வந்துட்டு என் பிள்ளையோட வந்து குழந்தைதான்றதுக்கு என்ன வந்துட்டு உறுதின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. பட் இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு உனக்கு ஏது காசுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது இது வந்து அவனோட குழந்தைன்றப்ப அவன் தான் வந்து காசு கொடுத்துட்டு இருக்கான், அதை நான் வந்துட்டு வேணான்னு சொல்றதுக்கு விரும்பல, அவன் பிள்ளைய அவன் கேர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்படின்னா என் பிள்ளைகிட்ட இருந்து நீ காசு பறிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துட்டு அவன் குழந்தை அவன் கொடுத்துட்டு இருக்கான், இதை பற்றி நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இந்த டாப்பிக்கே தவிர வேறு ஏதாச்சும் பேசுகிறதா பேசுங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக சொல்லிடுறா. பிறகு அவள் வீட்டில் உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் நிம்மதியாக இருக்காது போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது நான் வந்து உன்ட்ட எது காசை வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் வாங்க கிடையாது, நீயாவே குழந்தைக்காக விருப்பப்பட்டு கொடுக்குற, அதை தான் நான் ஏற்றுட்ருக்கேன், நான் வந்துட்டு இப்போ உன்ட்ட வீட்டுக்காக வாங்கின காசு, இப்போ நீ குழந்தைக்காக அனுப்பின காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துடுறேன், என் பிள்ளைய வந்துட்டு காப்பாற்றுற லெவலுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குது, வேலை பார்த்து நான் காப்பாற்றிக்கிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்.
பிறகு அவங்க வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே கோவமாகி போயிடுது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட. நீங்கள் வந்துட்டு என்ன தைரியம் தான் தேவையில்லாமல் போய் அவட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அது வந்து என்னோட பேபி, என் பேபிக்கு நான் காசு கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். என் விஷயத்தில் தலையிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அப்பா கோவமாயிட்டு, நீ என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, எங்களுக்கு என்ன இல்லாத ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு, உங்கள்கிட்ட ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நான் வந்து தலையிறது கிடையாது, அதே மாதிரி ஏ விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அவங்க சிஸ்டர் வாய்க்கு வந்தபடி பேசினதுமே ஒரு சிஸ்டர்ன்றவ எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைப்பா. பட் நீ வந்துட்டு அவளை எப்போ இந்த வீட்டோட துரத்தி விடுறது தான் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, நான் சொன்னது தான், நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இவ என்ன பைத்தியமாயிட்டேன், நான் திரும்பவுமே அவளை போய் மேரேஜ் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி மட்டும் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த லின்மி, எனக்கு வந்து பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பா, நம்ம பேசாமல் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை மீட் பண்ண வச்சு இவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதும், பட் இவன் அந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் நடக்காமல் பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த ஜியாவை மட்டும் அவன் திரும்ப மேரேஜ் பண்ணக்கூடாது, அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு, இங்கே பாருப்பா நியூஸ் எல்லாமே உன்னோட அந்த ஷென்னுக்கு வந்துட்டு இப்படி மேரேஜ் நடக்க போதான்னு சொன்னதுமே, நடக்கட்டுமே நல்லா இருக்கட்டுமேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையான்னு சொன்னதுமே, நான் அவனை டைவர்ஸ் வாங்கிட்டு எப்பயோ அவன் லைஃப்லேருந்து வந்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் வந்து மேரேஜ் பண்ணுறதை பார்த்து நான் ஏன் பொறாமப்படணும், அவன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொன்னதும், ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ இப்பயுமே அவன் மேலே வந்து ரொம்ப அக்கறையாக தான் இருக்க, நீ ஏன் வந்து கொஞ்சம் வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் டைம் வந்து நடந்ததை நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கியே, நீ வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து என்கிட்ட பாசமாக இல்லாமல் சொல்லி பேசிகிட்டே இருக்க, பட் நீ திரும்ப ஒரு தடவை மேரேஜ் பண்ணிட்டான், அவன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிட்டானா அது நல்லா தானே இருக்கும், நீ ஏன் அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக யோசிக்கலாம், பட் நீ என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு அது பிடிக்காதுன்னு அவள் சொல்கிறா. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டான்றதுமே அங்கே கால் பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவங்க அசிஸ்டன்ட் அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே உள்ளே கூப்பிட்டு அவளை வந்துட்டு என்ன நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டு இருந்தான். இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் வந்துட்டு ஒரு மாதிரியா ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுக்காக என்னோடய ஃபோனுக்கு எதுக்குமே பதில் பேச மாட்டேற அப்படின்ற செட்டுங்க கேட்குறான். குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா, உனக்கு என்ன மேரேஜ் நடக்க போதாமேன்னு செட்டுங்க கேட்டதுமே, நீ என்ன உண்மையிலே சந்தோஷமாக இருக்கியா எனக்கு மேரேஜ் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் இல்லை, நீ வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், நீ நல்லா இருந்தால் நான் சந்தோஷமாக தானே இருப்பேன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக இப்படி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் திரும்ப லைஃப்பில் ஒன்றா வர முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. நீ நானுமே வந்து டைவர்ஸ் வாங்கிட்டோம், பட் இப்போயுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா ஏதாச்சும் எனக்கு அரிச்சு தான் கொற்றவாசி, எனக்காக ஒரு நல்ல விஷயத்த பேசணும்னு உன் மனசில் எப்பயுமே தோணாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி ஓகே பாவா, உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐஸை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட ஐஸ் எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு பாருன்னு அவன் சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும், அதே இடத்துல அவனுமே டேஸ்ட் பார்த்துட்டு ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு அவங்க வந்தால் குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு, இங்கே பாரு நியூஸ் எல்லாத்தையுமே அவனோட என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சான், இது ஒரு நல்ல சான்ஸ், நீ வந்துட்டு அவன்கிட்ட பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணி பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீ வர வச்சிரு, நீ அவன் கூட சேர்ந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் சரி பண்ண வந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதுமே, கப்புள்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதெல்லாம் சகஜம்தான், ஸோ அவங்க பேசி வந்து சரி பண்ணிக்கிறட்டும்னு சொன்னதும், அதே தான் நானுமே உனக்கு சொல்கிறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீயே வந்துட்டு தனிமையில் இருக்கணும், நீயே பேசி சரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களே இப்படியே வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் இதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ ஒரு பிளைண்ட் டேட்டுக்காச்சும் போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சரி ஓகே உனக்காக நான் அதுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையோட சேர்ந்து அவங்க கிளம்பிட்டுருக்கா. அப்போ அவங்க வந்து ரொம்பவே ஜாலியாக அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா பிளைண்ட் டேட்டை மீட் பண்ணுறதுக்காக. அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு, என்கிட்ட வந்துட்டு நல்ல வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னை பார்த்து உனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அவளுக்காக ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா ஹீரோட்ட தான் அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான்னு அவங்க அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அவன் உடனே ஹீரோட்ட சொல்லி விழுந்தடிச்சு அவங்க 2 பேருமே சேர்ந்து வேகமாக வந்துட்டு இருக்காங்க. நானுமே இதே ரெஸ்டாரண்ட்டில் தான்
தான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக வந்தேன். ஸோ வந்துட்டு உன் கூட சேர்ந்து நான் பேசலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு சாப்பாடு எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பர்சன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருந்தா. ஹீரோயினுமே சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்றா. செம கடுப்பாயிட்டு இருக்கு. அவனுக்கு எதுவும் சொல்ல முடியல. அவள் ஃபோன் எடுத்து அங்கே பார்க்க போனதுமே ஃபோனை பிடுங்கி டப்புன்னு வச்சதும் அவள் என்னடா பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறமே இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, நீ இப்போ என் கூட சேர்ந்து கிளம்பி வான்னு சொல்லிட்டு குழந்தையும் அவளையுமே வம்பு பண்ணி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அந்த பர்சனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கேன மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. குழந்தைய வந்துட்டு நானிட்டு சொல்லி நல்லா பார்த்துக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் வந்ததுமே, நான் இப்போ என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்து வெளியே இருக்கேன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நைட் அவன் அங்கேவே ஸ்டே பண்ணிடுறான். அங்கே தூங்கி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்து அவளுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு பிள்ளையோட சேர்ந்து நல்லா இருன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு போனதும், அங்கே அந்த கிஸ் கொடுத்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அங்கே நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிருக்கான். அப்போ ஹீரோயின் இப்போ அவன் ஏதாச்சும் மறந்துட்டு போயிருப்பானா, நான் போய் ஏதாச்சும் எடுத்து கொடுத்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அங்கே வந்துட்டு டவல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. இல்லை டவல் கிடையாது வேற ஒன்றுன்னு சொன்னதும் அவங்க இன்னர் வியரை கொண்டு போனதுமே அப்போங்க அவன் பார்த்தா அங்கே ட்ரெஸ்ஸே போடாமல் முன்னாடி வந்து நின்றுறான் சிரிச்சுட்டேவும். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, அட பாவி நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நீ இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த இன்னரை தூக்கி அங்கே மேலே எரிஞ்சிட்டு ஓடி போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ வந்துட்டு அம்மா நான் அப்பா நம்ம ரெண்டு டைவர்ஸ் வாங்கிட்டு குழந்தைய இப்படி தனிமையில் இருக்க விட்டா அது நல்லாவா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்தா தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாங்க வந்துட்டு உள்ளே வந்ததுமே இவங்களுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. மேமா வந்துட்டு இவன் அங்கே வந்து வீட்டெல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். நம்ம அவங்க அம்மா கதை பார்த்துட்டு எதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தானே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே க்ளீன் பண்ணதுமே அம்மாவுக்கும் பிள்ளைக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி வித்தியாசலாம் பேசிட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. ஹீரோயின் அப்போ அங்கே தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததும், நீ வந்து அவ கூட சேர்ந்து டைவர்ஸ் வாங்கிட்ட, அப்புறமே அவளோட வீட்டிலே இருந்தேன்னா ஆளுங்க என்ன பேசுவாங்க, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வான்னு சொன்னதும், நானுமே எப்பயோ சொல்லிட்டே உங்கள் பையன்ட்ட நீங்கள் உங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அவள் சொல்கிறா. ஹீரோ கண்டிப்பாக நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ நீங்கள் ரெண்டு பேருமே பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனதுமே, என் பிள்ளை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணது கிடையாது, பட் ஆனால் நீ இப்போ அந்த வேலையெல்லாமே பண்ண வச்சுட்டு இருக்க பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கோவமாகி போயிட்டு, எப்பயுமே நானி தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி அவங்க லீவு, இதில் உங்கள் பையன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, பிள்ளைக்காக தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் என்னமாச்சும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து இப்போ சாப்பிட்றதுக்காகவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ இனிமேல் சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது, உனக்கு கார் வேணுமா பணம் வேணுமா என்ன வேணுமோ நான் எல்லாமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து நிம்மதியாக இருந்தால் எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரியாக்கு எனக்கும் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றதையுமே அவன் சொல்கிறான். அதான் நான் அப்படி பேசிட்டேன், பட் வந்துட்டு அவளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா நான் பேக்கை கொடுத்துட்டு அவள் திருடிட்டு போன மாதிரி அங்கே வந்துட்டு ரொம்ப சீன் போட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்ட போய் சொல்லி ஏற்றி விட்டுருக்கா. அதனால தான் இவன் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேசி இருந்திருக்கான். பட் அந்த பேக்கை வாங்கினதே ஹீரோயினுக்காக தான். இவன் ரொம்பவே வந்துட்டு உல்ட்டாவா என்கிட்ட பேசிட்டு இருக்கவும் தான் அவளுக்காக கொடுத்துருக்கான் போல். ஸோ அதை பற்றி பேசிட்டு, நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது, அவளை நான் ஒரு ரீயூனியன் பார்ட்டியில் தான் பார்த்தேன், அப்புறம் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, ஆஃபீஸில் நான் ஒரு ஜாப் போட்டு கொடுத்ததுமே என் பின்னாடியே சுற்றிட்டு நான் கேர்ள் ஃப்ரெண்டு நான் அவளை சுற்றிட்டு இருந்தா, நீயுமே அதை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தேன், எங்களுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நடக்க போகிறது கிடையாது, அவளுக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு விஷயம் எப்பயுமே நடக்கவும் நடக்காது அப்படின்றதாவே சொல்கிறான். திரும்ப ஒரு ஸ்கூல் ரீயூனியன் பார்ட்டி மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு. அப்போ அங்கே ரியாவுமே வந்துட்டு திரும்ப அவன்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணும்போது, நீ இவ கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசினதுமே இவ கூட சேர்ந்து எனக்கு எப்பயுமே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே மோசமாகவே இன்சல்ட் பண்ணி விட்டான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்ப கவலையாயிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போனதோ. அப்போ அவங்க பிரதர், இவன் நீ இப்படிலாம் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாதுப்பா, அவங்களுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குல்லன்னு சொன்னதும், நீ மற்றவங்களுக்கு லாயராக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, ஸோ நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி ஓகே, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுக்காக டைவர்ஸ் ஆச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்போ தான் சொன்னேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு, நீ இதுலேயுமே தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு, உன் விஷயத்தில் நான் ஏதாச்சும் தலையிடுறேன்னான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி
இப்படி வந்து அவளை காணப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ குழந்தையும் உன்னையும் நல்லபடியாக பார்த்துக்கோ நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பர்சன் கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி அவங்க சிஸ்டர் எல்லாத்தையுமே இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ எதுக்காக நான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதோ நீ தான் என்னோட பிரதரை காப்பாற்றி ஆகணும், அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த மெடிசன் நீ தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும்னு அவன் சொல்லிட்டேக்கான். சரி ஓகே நான் வந்துட்டு சொல்கிற பொருளெல்லாம் நீ எடுத்துகிட்டு வா நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகி நம்ம அவங்க ஓடிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே ஹக் பண்ணிட்டு அழுததும் ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல நான் கண்டிப்பாக வந்துட்டு காப்பாற்றிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கவுமே ஃபைனலாக முழிச்சதுமே இன்னும் ஒரு வழியாக முழிச்சிட்டியா நீன்னு சொன்னதுமே ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தேனான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ அவங்கள பற்றி கவலைப்படாத, அவங்கள நான் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையுமே காப்பாற்றியாச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நீ புக் பண்ணி கொடு, நான் என் பிள்ளையோட சேர்ந்து திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகணுன்னு அவ சொல்கிறா. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நடக்கும், நீ இப்போ ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டை அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுறா. உன்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா, நல்ல வேளை நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது திரும்ப என்னை ஷென் வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு அவள் சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு அங்கே ஃபோனில் அவனுக்கு போட்டு விட்டுட்டு கேட்டுட்டியா நீன்னு சொன்னதுமே ஆமாம் நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு உடனே அவன் கால் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வா பேரண்ட்ஸ் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அவங்க ஃப்ரெண்டு இன்றைக்கி நைட்டு நீ என்ன ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போனணும்னு நான் டிசைட் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு அவன் சொல்லிட்டேக்கா. ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு அங்கே போனால் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டுருக்கா. இந்த ட்ரெஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பே நான் போட்டிருந்தேன், ஸோ நான் அப்போ இதே மாதிரி தான் திரும்ப நல்லபடியாக ஆரம்பிக்கணும்னு போட்டுட்டு வந்திருக்கேன்னு அவள் சொல்லும்போது எனக்கு எப்போ வந்துட்டு உன் கூட சேர்ந்து டைவர்ஸ் ஆச்சோ அப்போவே நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் லைஃப்பில் நீ எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்டான பர்சன்னு. ஸோ ரொம்பவே வந்து லவ் பண்ணுறேன்றது எனக்கு நல்லாவே ரியலைஸ் ஆயிருச்சு, என்னை நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்குவியா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கையில் ரிங்கையுமே போட்டுக்கிறா. வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்ததும் உங்கள் பேரண்ட்ஸ் ஆனால் ஒத்துக்குவாங்களாப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்கள பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே குழந்தையோட சேர்ந்து அங்கே திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக போகிறாங்க. அவன் அங்கே குழந்தையோட பர்த்டேயுமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.